சங்கீதம் 42. கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். 4வது போதக சங்கீதம். நெருக்கப்படும் போது தேவன் செய்யும் உதவி பற்றிய போதகம். கோராகின் புத்திரருக்கு 10 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றுள் இது 1வது சங்கீதம். தாவீது நாட்டை விட்டு வெளியேறி சுற்றி அலைந்தபோது இந்த சங்கீதத்தை இயற்றினார். எருசலேமுக்கு திரும்பி வர வாஞ்சையாய் இருந்தார். சங்கீத புஸ்தகத்தில் உள்ள எல்லா சங்கீதங்களும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து கர்த்தரை பயபக்தியாய் துதிப்பதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நமக்கு பேருதவியாய் இருக்கும். வாஞ்சையுள்ள இருதயங்களை கர்த்தர் நிரப்புகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தோடும் வாஞ்சையோடும் வரும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படும், நம்முடைய பக்தி அதிகரிக்கும். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரை விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் ஆராதிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் துக்கமும் இருக்கலாம், சமாதானமும் போராட்டமும் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வரும்போது தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நாம் வெற்றி பெற்றவர்களாக தேவனை நன்றியோடு ஆராதனை செய்யலாம். நம்முடைய ஜீவியத்தில் விசுவாச சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் எப்போதுமே போராட்டம் உண்டு. மாம்ச சிந்தை எதையுமே நம்ப மறுக்கும், எல்லாவற்றோடும் போராடும். அது ஒருபோதும் சமாதானமாக இராது. விசுவாச சிந்தையோ நம்முடைய போராட்டங்களுக்கெல்லாம் நல்ல பதிலை தரும். துக்கத்திற்கு மத்தியிலும் நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு உதவி புரியும். குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் ஆறுதலாயும் சமாதானமாயும் ஜீவிப்பதற்கு நம்முடைய விசுவாசமே பேருதவி செய்யும். தேவனுடைய சமூகத்தில் நாம் பயபக்தியாய் வரும்போது, கர்த்தரை நன்றியோடு துதிக்கும் போது, கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஆரம்பமாகிறது. நம்முடைய இருதயத்தில் விசுவாச சிந்தை பலப்படுகிறது. மாம்ச சிந்தையோ நம்முடைய சூழ்நிலைகளில் காணப்படும் பிரச்சனைகளையும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய இருட்டையும் பெரிதுபடுத்தி காண்பிக்கும். கர்த்தர் இதற்கு முன்பு நமக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் நம்முடைய மாம்ச சிந்தை அதை மறந்துவிடும், நம்மை துக்கத்தில் மூழ்கச் செய்துவிடும். நம்முடைய ஆத்மாவில் எவ்வளவு பெரிய போராட்டங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் இருந்தாலும் நம்முடைய விசுவாச சிந்தை அவை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தும். நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். விசுவாசத்தினால் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஏற்பட்டாலும் நம்முடைய மாம்ச சிந்தை அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மை விட்டு நீக்கி போடும். நமக்குள் வெளிச்சம் நீங்கி மறுபடியும் இருள் உண்டாகும். சந்தோஷம் நீங்கி துக்கம் உண்டாகும். விசுவாச சிந்தை நம்முடைய இருதயத்தை தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபையினால் இருள் நீங்கி நமக்கு வெளிச்சம் உண்டாகும் என்னும் நம்பிக்கையை நமக்குள் உறுதிப்படுத்துகிறது. மாம்ச சிந்தையோ மறுபடியும் நம்மை குழப்பத்தில் சிக்க வைத்து நம்மை புலம்ப வைத்துவிடும். நம்முடைய ஆத்மாவுக்குள் விசுவாச சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் போராட்டம் உண்டானாலும் முடிவில் விசுவாச சிந்தையே வெற்றி வரும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கும். 42வது சங்கீதத்தின் தலைப்பில் இந்த சங்கீதத்தின் ஆசிரியரை பற்றி சொல்லப்படவில்லை. ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். சவுல் தாவீதை துன்பப்படுத்திய போது அல்லது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிய போது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு பிரச்சனை உண்டாயிற்று. அவருடைய சத்துருக்கள் அவரை நெருக்கினார்கள். தாவீதால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியவில்லை. தாவீதால் மற்ற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. தாவீது பிரச்சனையின் நிமித்தமாய் எருசலேம் நகரத்தை விட்டே ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியதாயிற்று.